வணக்கம். விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் அங்கு கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் ஒரே இன்குபேட்டரில் 4 பச்சிளம் குழந்தைகளை பராமரிக்கும் அவலம் நிலவுகிறது. இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் சந்திக்கும் நெருக்கடிக்கு இந்த காட்சிகளே சாட்சி. அல் ஹிலாயு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. பெரும்பாலான மருத்துவமனைகளில் மின் சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதால் ஜெனரேட்டர்கள் உதவியுடன் மின்சாரத்தை பெற முடிகிறது. குறைந்தளவு ஜெனரேட்டர்களே இருப்பதால் ஒரு இன்குபேட்டரில் 4 அல்லது 5 பச்சிளம் குழந்தைகளை வைத்து பராமரிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். போதிய இன்குபேட்டர் வசதி இல்லாததால் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளை காப்பாற்றுவது சவாலாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். சில நேரங்களில் பிஞ்சு உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக காசா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டாலும் அதை இஸ்ரேல் மறுத்து வருகிறது. காசாவில் மொத்தம் 36 மருத்துவமனைகள் உள்ள நிலையில் தற்போது அதில் பாதி மருத்துவமனைகள் பகுதியளவு மட்டுமே செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் காசா இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் போர் தொடங்கிய நிலையில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டுமென ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது.